நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக சேர்ந்து பாடலாம். உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லலாமா? பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, எத்தனை பேர் சொல்றீங்க? துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும். நமக்கு அவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்ல, இந்த அபிஷேகத்துல அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு வர கஷ்டங்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு வர வியாதிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? என் மேல இருக்கிற அபிஷேகத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கு, என் மேல இருக்கிற அபிஷேகத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, அவருடைய நாமத்துல இன்னும் வல்லமை உண்டு. விசுவாசத்தோடு சேர்ந்து பாடலாம். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு. சொல்லலாமா? துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். விசுவாசம் கண்டிடும். மீண்டும் ஒரு விசை. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதலின் மகிமை மாற. விசுவாசத்தோட படலாம். உங்க வல்லமைகள், எஸ், அவருடைய வல்லமைகள் இன்னும் குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமைகள் இன்னும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் அற்புதங்களை செய்கிற தேவனாக அவர் நம்மளை மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். குறைந்து போகவில்லை உங்க உயிர்த்தெழுதல். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம், செய்வினை ஆவியானவர் நமக்குள். சொல்லலாம். ஜீசஸ் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கைகளை உயர்த்தி ஜீசஸ் கல்ஹராதனா. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் சொல்லுதலின் மகிமை. மீண்டும் ஒரு விஷயம், உங்க வல்லமைகள் குறைந்து போக. அவருடைய வல்லமைகள் என்றும் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை என்றும் மாறவில்லை. மீண்டும் ஒரு விசை. ஆமே, உங்க உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மீண்டும் ஒரு விசை. உங்க வல்லமைகள். மீண்டும் ஒரு விசை. உங்க வல்லமைகள். விசுவாசத்தோட நாம் அப்படியே எழுந்திருக்க போகிறோம். பிரியமானவர்கள், இப்படி ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம், அந்த ஒரு 10-20 நிமிடங்கள் தான் நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இது சாதாரணமான அபிஷேகம் இல்லை பிரியமானவர்களே. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமான அபிஷேகம் இல்லை. அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது.
தேசத்தை அசைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஓ சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது. ஓ கட்டுக்களை உடைக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கிறது. ஓ விசுவாசிப்பீங்கன்னா ஓ இன்று தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே செயல்படுவதை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஓ நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அப்படி அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கும் போது ஓ உங்களுக்கு இருந்த அதிகாரம் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஓ விசுவாசத்தோடு சொல்லலாமா? உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தள்ளுதலின் மகிமை மாறு. விசுவாசத்தோடு வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்பாக செயல்பட்ட வல்லமை இல்லாது என்றும் நமக்குள்ளாய் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் அற்புதங்களை செய்து விடுத்து முடித்து விட்டு போகல, என்றும் நமக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை வைத்து அந்த அதிகாரத்தை வைத்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் கொள்ளுதலில் நீண்டவர் விசை உங்க வல்லமைகள். இயேசுப்பா இயேசுப்பா உங்க நாமத்தில் சொல்லலாமா? இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள். மீண்டும் ஒரு இயேசுப்பா இயேசுப்பா உங்க நாமத்தில். விசுவாசத்தோட அப்படியே நாமத்தை கொண்டு நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும். அந்த நாமத்தை கொண்டு நீங்கள் கட்டளையிடுவீர்களானால் அந்த கட்டளை நடக்கும். ஓ அவருடைய நாமத்தை கொண்டு அந்த மலையை பெயர்ந்து போய் என்று சொல்வீர்களானால் அது நடக்கும். அவருடைய நாமத்தை கொண்டு உங்கள் வியாதிகளை நீங்கள் கட்டுவீர்களானால் அது அப்புறப்பட்டு போகும். உயிர் கொள்ளுதலின் மகிமை. எஸ், உங்களுடைய அபிஷேகத்திற்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த அபிஷேகத்திற்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஓ விசுவாசத்தால் அந்நிய பாஷையில் பேசக்கூடிய அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் இங்க இருந்து கடந்து போவேன்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் வந்த வண்ணமா திரும்பி போக கூடாதுப்பா. ஹல்லேலூயா. என்னை கொண்டு என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நான் அறிந்துட்டு அந்த நோக்கத்துக்குரிய நபரா இங்கிருந்து நான் கடந்து போகணும். ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் கர்த்தர் மேடையில ஏறி வச்சு அழகு பார்த்திருக்கிறார். பரிசுத்த வான்கள் மிதித்த பரிசுத்த வான்கள் ஆராதித்த இந்த பரிசுத்த பலிபீடத்துல கர்த்தர் உங்களை ஏறி கொண்டு வந்ததற்கான நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றாம போகவே மாட்டார். அல்மங்கராஷரபா. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் ஜெபிங்க. என்ன கண்களை திறக்க செய்யுங்க, ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கணும். உங்க கண்களை முடுங்க, தயவு செய்து வேற எதையும் பார்க்க வேண்டாம். இந்த கூட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற கூட்டம். இந்த கூட்டம் ஒரு யூத் மீட்டிங் நடத்திட்டு உங்களை உயிரடைய செய்யற ஒரு குதூகலப்படுத்திட்டு அனுப்புகிறதற்காக இல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தலைவர்களாய் மாறுவதற்காகவே இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டவர்களாக, அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னோடு பேசும் கேளுங்க. யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போகல. இன்னும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக ஒரு யவன தலைமுறை தேவை. ஒரு யவன தலைமுறை தேவை. எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம பணத்தை
எதிர்பார்க்காம, புகழை எதிர்பார்க்காம, எதுவுமே எதிர்பார்க்காம என் தேவனை சந்திக்கணும், என் தேவனுக்காக நிக்கணும்னு ஒரு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் முன்குறிக்கும்படியாக இந்த கூட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் முன்குறித்ததுனால கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்க. ஜெபிங்க, என்னோடு பேசுங்க. ஹல்லேலூயா. யாரும் விடாதீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாதீங்க. என்னோடு பேசுங்க, எனக்கு கிருபைகளை தாங்க. கேளுங்க தம்பி, உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவா. தம்பி, உங்க கண்கள் ஆண்டவர் திறப்பா. தம்பிங்க, தங்கச்சிமாருங்க கேளுங்க. Glory Jesus. Hallelujah. நீங்க கேளுங்க. பாப்பா அமைதியா நிக்காதீங்க. கேளுங்க கேளுங்க. அப்பா கிட்ட கேளுங்க. கண்களை மூடி, எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. என் கண்களை திறங்க. நான் தரிசனத்தை பார்க்கணும். ஆவிக்குரிய மண்டலங்களின் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய மண்டலங்களின் பயணத்துக்குள்ளாங்க நான் பயணிக்க வேணும். கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, அப்படி அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. சொல்லுவோமா? வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கும் அற்புதம் நடக்குது தெரியுமா? இன்றைக்கும் அற்புதம் நடக்குது தெரியுமா? இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு சில வழிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்க மூலமா அற்புதம் செய்யும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இந்த ஸ்கிட்ல பார்த்தோமே, எதிர்பார்க்கிறது உண்மை. ஹல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருக்கிறது. ஒரு வாலிப தலைமுறை, கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிற தலைமுறையை எழுப்பும்படியாக அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. தயவா கேளுங்க தம்பி, பாருங்க கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா, எனக்கு ஏதாவது ஒரு சைன், ஒரு அடையாளத்தை காண்பீங்க. ஹல்லேலூயா. Glory Jesus. Hallelujah. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. Hallelujah. வெறுமையா நீங்க இருக்காதீங்க. Hallelujah. வெறுமையா இங்கிருந்து போயிடக்கூடாது. ஒரு வாலிப பிள்ளை கூட வெறுமையா இங்கிருந்து போகிறது ஆண்டவர் அனுமதிக்கல. ஒவ்வொருவரும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். Hallelujah. சீஷன் என்பவர் குருவை போலவே, சீஷன் என்பவர் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சீஷர்களை இங்கே தெரிந்தெடுக்கும்படியாக விரும்புகிறேன். தனக்காய் வாழாம தன்னை தருகிற ஒரு சீஷர்களை ஆண்டவர் இங்கே உருவாக்கும்படியாக விரும்புகிறார். நீங்க உண்மையாகவே எதிர்பார்த்தீங்களான்னு தெரியாது. நீங்க முன்னாடி வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த பரிசுத்த பலிபீடத்துல உங்களை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கேளுங்க, சாமி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு நோக்கத்தை நான் அறிந்து கொண்டுதான் இங்கிருந்து கடந்து போனோம். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நான் இங்கிருந்து கடந்து போனோம். அந்த குருவை போல தனக்காய் வாழாமல் தன்னையும் தருகிற ஒரு சீஷனா என்னை எழுப்பிடுங்க, என்னை எழுப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Glory Jesus. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம பயணிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை அது உருவாக்க போகிறது. கர்த்தருடைய அதிகாரம், ஆவிக்குரிய அந்த அனுபவங்கள், புதிய அந்த பயணங்கள், கர்த்தருடைய தொடுகை, இவைகள் எல்லாம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த கூட்டம் கர்த்தர் முன்குறித்த கூட்டம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க அப்பா பார்த்து. சீஷன் என்பவர் குருவை போ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க 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 உள்ளத்தின் ஆழத்தில். அப்பா, என் குரு தனக்காக வாழவே இல்லை, என்ன அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வைங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. பரலோக சிந்தை கொண்டு உமக்கா அனி செய்வேன் நான் அனுதினமோ.
கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya. ஒரு அர்ப்பணிப்போடு, யாரும் சும்மா கைகளை உயர்த்த வேண்டாம், ஒரு அர்ப்பணிப்போடு ஹalleluya. இது ஒரு ப்ரோக்ராம் ஈவென்ட் இல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தயவு செய்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த மேடை அபிஷேகத்தை சுமந்து கொண்டிருக்கிற மேடை. இந்த மேடை அக்கினியால நிரப்பப்பட்டிருக்கிற மேடை. நீங்க இந்த இருக்கிற இந்த ஸ்தலம் கிரயத்துல கட்டப்பட்டது. தேவனுக்காக வைராக்கியமா முடக்கின முழங்கால்கள்னால இந்த இடம் முழுவதும் வெறும் பன்றிகள் சுற்றி கொண்டிருந்த இந்த இடத்துல மகிமையான ஒரு ஆலயத்தை, பரலோகத்தின் அக்கினி இறக்குற ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். மதுரையின் எழுப்புதலுக்கு வித்தாக இந்த இடத்தை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். இது கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்பந்தர குடகதரா இல்பந்தர சகடதரியா அல்பந்தர பௌரகடரா அல்பந்தர குடரகதியா ஆரியாஷரரே. glory Jesus. இது முதல் நாள், இது முதல் தொடக்கம், இது முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம். இதுவரை பார்த்ததில்ல, இன்னும் பெரிதானவைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த மேடையை வைத்திருக்கிறார். இந்த மேடை தேவ தூதர்களாலோ அக்கினியினாலோ தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குறதுக்கான வாசலாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மேடையில தேவன் ஒருவரை வெறுமையாக அனுப்புவதில்லை. இந்த மேடையில முன்குறிக்கப்பட்டவர்கள் ஏறுவார்கள். இந்த மேடையில ஏறினவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இரண்டு கைகளை தயவு செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, அந்த உண்மையான சீஷனா, குருவை பின்பற்றுகிற சீஷனா, உங்களுக்கு ரோல் மாடல் யாருமே கிடையாது. நமக்கு ரோல் மாடல் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து இயேசு. ஹalleluya. இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி நம்ம அமர போறோம். இது உங்க கை உயரல, நீங்க உங்களை தாழ்த்தி அப்பா கிட்ட அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு. உங்க கையை உயர்த்தி அப்படியே ஹalleluya. அப்பா அப்பா, இந்த பரிசுத்த பலிபீடத்துல, இந்த பரிசுத்த கூட்டத்துல என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. என்ன கொண்டு வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். அதற்காக நான் இந்த வார்த்தையை மனதார அறிக்கையிடுகிறேன் என்று மனதார அறிக்கையிடலாமா? சீஷன் என்பவன் குருவை போலவே. சொல்லுங்க சொல்லுங்க. இரண்டு கைகளை உயர்த்தி அப்படியே அப்பா வாழலாம் அன்னையும் தருவாரே. மனசார மனசார கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி தம்பி, கைகளை உயர்த்து. ஹalleluya. கைகளை உயர்த்தி உங்க உள்ளத்தின் ஆழத்துல. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஹalleluya ஹalleluya. இன்னும் 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 தட்டி
அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? என்னை இங்க கொண்டு வந்தது நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேப்பா. குருவை போல ஒரு சீஷனா வாழ்வதற்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். என்னை அர்ப்பணிக்க செய்ததற்காக நன்றி என்று அந்த நன்றி உணர்வோடு கரங்களை தட்டி ஒரு தடவை கூட நன்றி. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்னை அழைத்து வந்திருக்கிறான்ற உணர்ந்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தக்கன நல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், thank you Jesus. ஒரு உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அடுத்த பகுதிக்குள்ள ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் தொடுதலை உணர்ந்தீங்கன்னு தெரியல. நான் உணர்ந்தேன். எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஆமென், ஆமென். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்த அந்த ஸ்கிட்டும் நம்ம பண்ண அந்த ஒர்ஷிப்புக்கும் அது கர்த்தர் நம்மளுக்கு அப்படியே ஒரு இன்டர் கனெக்டடாக கொடுத்துருக்காருல்ல. எத்தனை பேருக்கு அந்த ரேமா புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ரேமா என்னன்னா, சீஷன் என்பவன் என்ன போறோம்னா குருவை போலவே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளுக்கு குரு யாருன்னு பார்க்கும்போது என்னன்னா, ஏசு கிறிஸ்து தானே நம்மளுடைய குரு. அவர் தானே நம்மளுக்கு குருவாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிங்க, ரோல் மாடல் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ரோல் மாடல் யாராக இருக்கணும்னா ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்கணும். ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான். நான் திரும்ப அழுத்தி சொல்கிறேன், ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளுடைய ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ அவரை போலவே அவர் இந்த உலகத்தில் இருக்க போய் எப்படி இருந்தார்? வசனம் என்ன சொல்லுது? நன்மை செய்கிறவராக என்ன பண்ணார்னா சுற்றி தெரிந்து கொண்டு இருந்தார். எப்படின்னா நன்மை செய்கிறவராக இருந்தார். நம்ம நன்மை செய்கிறோமா? நம்மளே கேட்டுக்கலாம். நம்மளுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு உணர்த்துவாங்களே, நம்ம நன்மை செய்கிறவராக இருக்கிறோமா? ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறாங்கன்னா, சீஷர்களை போல அழைத்திருக்கிறாங்க. இந்த கூட்டம் வந்துட்டு ஏதோ விசுவாசிகள் கூட்டம் இல்லை, ஏதோ ஒரு யூத் மீட்டிங் காண்டி வந்த கூட்டம் இல்லை. ஒவ்வொருவரையும் எப்படி அழைத்திருக்காங்கன்னா சீஷர்களாக அழைத்திருக்கிறாங்க. ஏன்னா சீஷர்களை பற்றி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணா, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள். அப்போ சீஷர்கள் கொடுக்கப்பட்ட காரியமே என்னன்னா உலகத்தை கலக்கிறவர்கள். ஸோ நம்ம அப்படிப்பட்டவர்களாக நம்ம என்ன பண்ணா உருவாகணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிச்சிருக்கீங்க? ஆமேன், ஆமேன். அடுத்ததா வந்துட்டு சாட்சிகள் நம்ம கேட்க போறோம். யாரும் சாட்சி? அடுத்ததாக வந்துட்டு ஒரு சாட்சி கேட்க போகிறோம். கலை, பிரதர் கலையா? கரெக்டா? அல்லேலூயா. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமேன். எனக்கு அவர் மாறாதவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று நான் சாட்சி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய பேர் எம் கலையரசன். எனக்கு சின்ன வயதுலேருந்து அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. அப்பா வந்து 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அப்பாவோட பிறந்த தங்கச்சி இருந்தாங்க, எனக்கு அத்தை வேணும், அவங்க இருந்தாங்க. என்னை ஹாஸ்டலில் போய் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை போய் ஹாஸ்டலில் சிறு வயதில், நான் 3ஆவது படிக்கும் பொழுது என்னை சிறு வயதில் போய் ஹாஸ்டலில் போய் விட்டாங்க. திருப்பாலையில் இருக்கிற 11 கேர் ஹோம், பாஸ்டர் JJY அருள், அந்த பாஸ்டரோட ஹோமில் என்னை போய் விட்டாங்க. அங்கேருந்து பாஸ்டர் JJY அருள் பாஸ்டர் என்னை சிறு வயதிலிருந்து என்னை காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவரை என்னை வளர்த்து வந்தார். BSc சுவாலஜி நான் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது பாஸ்டர் இறந்துட்டார், அருள் பாஸ்டர் இறந்து விட்டார். இறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது அப்போ அங்கேருந்த ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஏற்கனவே பாஸ்டர் இருந்து அவர் வெளியேறி அவர் ஊழியம் செய்து கொண்டு போய் அந்த பாஸ்டனை எடுத்து கார்டியனாக எடுத்து என்னை இப்போ வளர்த்து கொண்டு இருக்கிறார். நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னுடைய சாட்சினால் நான் சொல்ல போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறு வயதிலிருந்து நான் கிறிஸ்டின் ஹோமில் தான் வளர்ந்தேன். ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை நான் முழுமையாக அறியவில்லை.
அறியவில்லை. ஆனால் 8வது படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. என்னோட சேர்ந்து வேனில் போகும்போது 35 பேர் நாங்கள் வேனில் போனோம். காலையில் ஏப்ரல் 5ஆம் தேதி 4வது மாதம் 2015 அதிகாலை 4 மணிக்கு ஒரு விபத்து. எனக்கு மதுரையில் இருக்க ஐயர்பங்களா இடத்துல எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. அதில் வேன் ஆக்சிடெண்ட் ஆகி வேன் கவுந்துருச்சு. அந்த வேன் மோதி கவுந்த பொழுது முன்னாடி நான் ஜன்னல் வழியாக நான் கீழே விழுந்துட்டேன். வேன் என் மேலே விழுந்தது. வேன் மேலே போஸ்ட்டுகள், மோதின போஸ்ட்டுகள் வேன் மேலே விழுந்ததுக்கப்புறம் எல்லாரையும் தூக்கி என்ன 34 பேர்த்தையும் தூக்கி வெளியே நிறுத்தி எல்லாரும் வச்சுட்டாங்க. வார்டன்கிட்ட கேட்குறாங்க, போலீஸ் கேட்குறாங்க, எத்தனை பேர் வந்தீங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 35 பேர் வந்தோம், ஆனால் இங்கே நிற்கிறதெல்லாம் 34 பேர் தான் நிற்கிறேன், இன்னும் ஒருத்தனை காணாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஒருத்தன் தேடுறாங்க. என்னை லைட் அடித்து தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வேன் கடியில் கை மட்டும் தெரியுது. எனக்கு வேன் கடியில் கை மட்டும் தெரியுது. கை தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து தூக்குறப்ப என்னால் நிற்க முடியல. 2 காலில் எனக்கு இங்கே அடி. இந்த கால் எனக்கு இப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, 2ஆக தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. முதுகில் நல்லா அந்த வேனோட கம்பி சொருகிருச்சு. சொருகி 2 கையில் எனக்கு அடிபட்டது. எனக்கு 2 கை எதுவுமே லாசரு எப்படி மறித்து எப்படி சுத்தப்பட்டானோ அதே மாதிரி நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது அது மாதிரி கட்டுனால என்ன செஞ்சாங்க, சுற்றி வைத்தாங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் போய் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. எல்லோரும் 34 பேர்த்த பார்த்து எல்லாத்தையும் வார்டுக்கு அமைச்சிட்டாங்க. ஆனால் என்னை போய் பார்க்கும்பொழுது டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவனை போய் பாருங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஊசி போட்டேன்னா அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எல்லோரும் 4 மணிக்கு போனேன். என்னை பார்க்குறது 10 மணிக்கு என்னை டாக்டர் என்ன செய்கிறாங்க, அது காலையில் ஆனோடனே 10 மணிக்கு என்னை பார்க்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுவும் அவர் விருப்பப்பட்டு பார்க்கல, போஸ்ட் பண்ணுறாங்க, இவனை பாருங்கள் இவன் பொழைப்பான். ஆனால் டாக்டர் ஒரே பிடிவாதமாக இவன் பொழைக்க மாட்டான், இவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அவன் என்ன செஞ்சிருவான், இறந்துருவான் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே அவங்க சொல்ல எனக்கு கண்ணில் மூட ஆரம்பிச்சிருச்சு. நானும் அப்படியே என்ன சுயநலம் இல்லாமல் அப்படியே நானும் படுத்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் யாருமே என்னை பார்க்கல, டாக்டரும் போராடுறாங்க, யாருமே என்னை பார்க்கல. அப்புறம் என் ஸ்கூல் யூனியன் கிறிஸ்டியன் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் யூசி மேல்நிலைப்பள்ளி, அதில் நான் படித்து கொண்டு போது அங்கே உள்ள ஆசிரியர்கள் வந்து என் டச்சரை சுற்றி நின்று ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அபிஷேகத்தில் நிறந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல தான் ஆண்டோடைய சத்தத்தை முதலாக நான் கேட்குறேன். மகனே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதில் அந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு முழுமையாக கொடுத்து, அவர் அந்த வார்த்தை கொடுக்கும் பொழுது என் கண் திறக்கப்பட்டது. திறந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஹெச்எம் சொல்கிறாங்க, இவனை இப்போ போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் பயப்படுறாங்க, அவனை தொட்டனா அவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களா, அவன் இறந்துட்டானா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்ட்டு. அந்த ஹெச்எம் தைரியமாக இயேசுவை நம்பி சொன்னாங்க, எழுதி கொடுத்தாங்க. அவன் இறந்துட்டானா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை எழுதி கொடுத்தவனுக்கப்புறம் டாக்டர் என்னை ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்க 12 மணி ஆயிடுச்சு. டாக்டர் அப்படியும் பண்ணி முடிச்சு 2 எல்லாத்தையும் கட்டெல்லாம் போட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, நான் போயிட்டு ஒரு மணிக்கு வருவேன். 12 மணிக்கு சொல்கிறாங்க, நான் போயிட்டு 1 மணிக்கு வரேன், அவன் இறந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எச்எம் உறுதியாக சொன்னாங்க, அவன் உயிரோடு தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் போயிட்டு 1 மணி கழிச்சு வந்து பார்க்குறாங்க, எப்படி இவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அந்த எச்எம் சொன்னாங்க, நீங்கள் வெறும் மெடிசன் தான் கொடுத்தீங்க, அவனுக்காக இயேசு எப்போவே உயிரை கொடுத்துட்டாரு. அவனுக்கு உயிரை கொடுத்தது மாத்திரம், அவனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் உயிரை அவனுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல டாக்டர்கிட்ட சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் பிஎஸ்சி சுவாலஜி படித்து முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட பிறந்த அத்தை இருக்காங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு என்ன படித்து முடிச்சு வேலைக்கு போகணும், சம்பாரித்து கொடுக்கணும் அவங்களுடைய ஆசை. நான் போய் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். எனக்கு ஆண்டவர் அழைச்சிட்டார், ஊழியத்து உனக்கு முழு ஊழியம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்னை அழைச்சினா அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, நைட்டு 1 மணிக்கு சொல்கிறேன். சொன்னோன்னே என் தம்பி, கூட பிறந்த தம்பி, உடனே பீரோவை திறந்து வெளியேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டேன். நீ எனக்கு அண்ணனே இல்லை, நீ வீட்டை விட்டு போ. எங்கள் அத்தை என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே பற்றிட்டாங்க. நான் 3 நாள் எப்படி யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ அதே மாதிரி 3 நாள் நான் ஒரு தனி அறையில் ஆண்டோடைய கூட நான் என்ன செஞ்சேன், அழுது கொண்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஆண்டவர் 3 நாள் நான் அவரை அழுது நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு மதுரையில் பசுமல்லில் இருக்கிற லைஃப் பைபிள் காலேஜ் எனக்கு ஆண்டவர் சேர்க்க உதவி செய்தார். அது மாத்திரமில்லை, இப்போ என்னை ஒரு பாஸ்டர் கேரளத்தை வளர்த்து கொண்டு இருக்கிற அவர் பேர் ராஜா, மதுரையில் இயேசுனை வழி நடத்துகிற ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த வருஷம் நான் ஃபைனல் இயர். இன்னமும் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை வழி நடத்துவார்னு நான் இன்னும் வழி நடத்துவார் நான் நம்புகிறேன்.
இந்த இப்போ ஆண்டவர் எந்த இடத்துல எங்கள் அத்தை என்னை அவமானப்படுத்தி தள்ளினாங்களோ இப்போ அதே இடத்துல கத்தர் என்னை உயர்த்தி ஊழியத்தை எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நிறைய இடத்துல சிறுவர் ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நிறைய இடத்துல வாலிப ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கிராம ஊழியம் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கு. இதில் நான் எதுக்குமே தகுதி இல்லை. எல்லாமே அவர் என்னை கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் துன்பப்படுகிற மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு அந்த இடத்துல நான் என்னைக்கு சோர்ந்து போய் என்னைக்கு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன், அன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு கொண்டு பேசினார். இன்னைக்கு அது மாத்திரம் என்னை இன்னைக்கு உயர்த்தி நடத்துகிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்திருக்கலாம், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, இன்னைக்கு வந்திருக்கலாம். உங்களின் நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? உயர்த்தி நடத்துவார். உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு கோரஸை மட்டும் நான் உங்க முன்னாடி நான் பாட ஆசைப்படுகிறேன். எபினேசர் அன்பு கூறுவேன், எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலினுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு வெற்றியான பாதையை எனக்கு அமைச்சு கொடுத்தது. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்மளுக்காக அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படின்றத நம்ம கேட்டோம்ல. ஒருத்தருடைய வாழ்க்கையிலேயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தலைகீழாக மாற்றி கொடுத்துருக்கார். அப்படி இருக்கிறப்போ நம்மளாம் என்ன ஒரு ஏமாத்திரமான ஆள். அதுவும் போல ஏமாத்திரமான ஆள் கூட இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்மளுக்காக செய்யாமல் வேற யாருக்காக செய்ய போறேன்? ஆமென் ஆமென். இப்பொழுதும் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற வேலையில் வந்திருக்கிறோம். பிரதர் ஜட்சன் வந்துட்டு ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. கர்த்தருக்குன்னு இயன்ற மட்டும், ஏன்னா அந்த 2 காசு கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக என்னன்னா விலையேற பெற்றதாக இருந்தது. இயன்ற காரியங்களை நம்ம கர்த்தருக்கு கொடுத்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகா இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகா இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுகத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுகத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகா இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆஃபரிங் காண்டி பாஸ்டர் டேனியல் வின்சென்ட் அவர்களை ஜெபத்துக்கு அழைக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். கர்த்தர் மேலே வச்சுருக்கிற அன்பு நிமித்தமாக நாம் கர்த்தர் கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆமென். எல்லோரும் சொல்லுங்கள், நான் நினச்சதெல்லாம் நடக்கத்தான் போகுது. ஆமென். எல்லார் கண்களை மூடி ஆண்டவருக்காக நாம் கொடுத்துருக்குறோம். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள பரலோக பிதாவே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை உம்மை நேசித்து இந்த ஊழியத்திற்கென்று ஆண்டவரை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை நீ செய்ய வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு நன்மையும் இவர்களுக்கு குறைவுபடக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின்படி ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, ஒருவேளை கொடுக்க முடியாதபடி ஏக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் வருகிற நாட்களில் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக நம்முடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கத்தக்கதாக அநேகருக்கு பிரயோஜனமானவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த சின்ன வயதில், வாலிப வயதில் கர்த்தருக்காக கொடுக்கிற அந்த ஏக்கம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தாகம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் சுவாமி. உடைய இருதயத்தை பார்க்கிறீர் சுவாமி. வருகிற நாட்களிலே ஆண்டவரே, உடைய ஊழியத்திற்கு என்று அதிகமாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு இந்த வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக.
இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.